Hey, hi, hello friends. Welcome to the channel. லைஃப்ல நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் போட ரெடியா இருக்கிறேன். எனக்கு மோட்டிவேஷன் தேவை நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கான சேனல் The Value for You. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். உங்களோட லைஃப்பில் ஜெயிக்க முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான டாபிக் தடைகளை எப்படி நம்முடைய வாய்ப்புகளாக மாற்றுவது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நம்ம கஷ்டம் வரல அப்படின்னா போராடுற குணமே நமக்கு இல்லாமல் போயிடும். அதே மாதிரி வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நம்ம கண்ணை மூடிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளை ஈஸியாக அழிச்சிடும். கண்ணை திறந்து பார்த்தோம்னா அதை ஜெயிக்கிறதுக்கான சக்தியை நமக்கு கொடுக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் நம்ம ரொம்ப 4 சிம்பிள் டிப்ஸ் மூலியமாக தான் தடைகளை எப்படி நம்மளோட வாய்ப்புகளாக மாற்ற போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே தடைகளை நம்முடைய இலக்கை அடைவதற்கான ஒரு மாற்று பாதையா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இலக்கை அடைவதற்கான ஒரு தன்னம்பிக்கை நமக்கு அது கொடுக்கும். ஏன்னா நம்ம இலக்கு நோக்கி நம்ம பிரயாணிச்சுட்டு இருக்கும்போது நிறைய தடைகள் நமக்கு வரும். அதை நம்ம அனுமதிச்சோம் அப்படின்னா நம்ம இலக்கை நம்ம அடைய முடியாது. ஏன் அப்படின்னா விட்டு கொடுக்கறது ரொம்ப ஈஸி, மாறாக அந்த இலக்கை இணைந்து நம்ம பிரயாணிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாங்க டிப்ஸ்குள்ள போகலாம். டிப்ஸ், நம் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை ஈவெண்ட்ஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய அணுகுமுறையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். நாம் வாழ்வில் முன்னேற ஒரு வழியை, ஒரு பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான தன்னம்பிக்கை, தைரியம், திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு நாமே ஒரு சவாலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வில் நமக்கு வரும் தடைகளை நாம் கடந்து செல்ல முடியும். இன்னைக்கு லைஃப்ல வென்றவர் எல்லாரும் இதே போல் தடைகளை கடந்து வென்றவர்கள் தான். இறுதியாக நமது குறிக்கோளில் உள்ள நம்பிக்கை, சரியான மனநிலை, அதை அடைவதற்கான ஒரு உத்வேகத்தை, சக்தியை நமக்கு கொடுக்கும். 2வது டிப்ஸ், நம்மால் எதை செய்ய முடியும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு நம்மளால் செய்ய முடியாத, கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த கூடாது. ஆக நம்மால் என்ன செய்ய முடியும், ஆக்கப்பூர்வமான செயல்கள் மூலம் தடைகளை கடக்க நாம் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் நேர்மறையாக யோசிக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போயிட்டு இருக்கிறோம், நமக்கு முன்னாடி ஒரு பெரிய செவர் இருக்குது. 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, அந்த செவத்தை நம்ம ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகலாம். இல்லை அந்த செவத்துல ஓட்டை இட்டுட்டு துளையிட்டு அந்த பக்கம் போகலாம். இது 2 செஞ்சுட்டோம்னா அந்த செவத்துக்காக நம்ம போயிடலாம். அதை விட்டுட்டு நம்ம முன்னாடி செவர் இருக்குது, என்ன செய்யறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு நம்ம நிற்கக்கூடாது. 3வது டிப்ஸ், நல்ல எண்ணங்கள், நல்ல செயலில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான செயலில் நாம் கவனம் செலுத்துவதன் மூலம் தடைகளை தகர்த்தெறிய நமக்கு பல வழிகள் கிடைக்கும். இதன் மூலம் எதிர்மறையான எண்ணங்கள், தடைகளை நாம் எளிதில் கடந்து செல்ல முடியும். 4வது டிப்ஸ், நம்பிக்கை. நம்ம இலக்கு நோக்கி நம்ம பிரயாணிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய தடைகள் வரும். அது தானா சரியா பேரும் நம்ம நினைக்கூடாது. நாம தான் அதை எதிர்கொண்டு நம்ம அந்த தடையை நம்ம நீக்கி நம்ம பிரயாணத்தில் நம்ம நேர்கொண்டு போக முடியும். ஆகவே நம்பிக்கையின் மூலம் எதையும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த ஒரு திறமையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஃபைனலா இந்த 4 டிப்ஸ், தடைகளை எப்படி நம்முடைய வாய்ப்புகளாக மாற்றுவது அப்படின்ற அந்த எளிய 4 டிப்ஸை நம்ம கடைபிடிச்சிருந்தோம்னா நம்ம லைஃப்ல நம்ம எந்த இலக்கு நோக்கி பிரயாணிச்சுட்டு இருக்கோமோ அதை அடைவது நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் The Value for You. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் வியூஸை தெரிவிங்க. மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. We will see you in the next video. Thank you.